Taste the Daily. பொங்கல் மற்றும் தொடர் விடுமுறை முடிந்து ஏராளமான பயணிகள் ஒரே நேரத்தில் வெளியூர் செல்வதால் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. அதன்படி பொதுமக்கள் சென்னையை நோக்கி படையெடுத்த நிலையில் செங்கல்பட்டு மாவட்டம் பரனூர் சுங்கச்சாவடியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக மெதுவாக சென்றதால் பயணிகள் கடும் அவதியடைந்தனர். சிங்கபெருமாள் கோவில் பகுதியில் ரயில்வே மேம்பாலம் அமைக்கும் பணிகள் கடந்த சில மாதங்களாக ஆமை வேகத்தில் நடைபெற்று வருகிறது. இதனால் அப்பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் சிங்கபெருமாள் கோவில் பகுதியை கடந்து செல்ல தாமதமானதால் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. மேலும் மதுராந்தகம் அருகே உள்ள ஆத்தூர் சுங்கச்சாவடியிலும் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக அணிவகுத்து சென்றது. இதேபோல கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே தமிழக கர்நாடக எல்லைப் பகுதியான ஜூஜுவாடி சோதனை சாவடியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் பயணிகள் அவதியடைந்தனர். திறனற்ற திமுக ஆட்சியில் பண்டிகை காலங்களில் இதுபோல் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவது தொடர்கதையாகியுள்ளதாகவும் இதனை தடுக்க திமுக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே முன்னாள் அதிமுக கவுன்சிலர் ஜகபர் அலி விபத்தில் உயிரிழந்த நிலையில் அந்த வழக்கில் திடீர் திருப்பமாக கொலை வழக்காக மாற்றப்பட்டு 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். வெங்கலூர் கிராமத்தைச் சேர்ந்த அதிமுக முன்னாள் கவுன்சிலர் ஜகபர் அலி கனிம வள கொள்ளைக்கு எதிராக போராடி வந்தார். இந்நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை மினி லாரி மோதி உயிரிழந்தார். அவரது இறப்பில் சந்தேகம் இருப்பதாக குடும்பத்தினர் தெரிவித்த நிலையில் இதுகுறித்த வழக்கில் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். திறனற்ற திமுக ஆட்சியில் கொலை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தொடர் விடுமுறை முடிந்து ஏராளமான பயணிகள் ஒரே நேரத்தில் வெளியூர் செல்வதால் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. அதன்படி பொதுமக்கள் சென்னையை நோக்கி படையெடுத்த நிலையில் செங்கல்பட்டு மாவட்டம் பரனூர் சுங்கச்சாவடியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக மெதுவாக சென்றதால் பயணிகள் கடும் அவதியடைந்தனர். சிங்கபெருமாள் கோவில் பகுதியில் ரயில்வே மேம்பாலம் அமைக்கும் பணிகள் கடந்த சில மாதங்களாக ஆமை வேகத்தில் நடைபெற்று வருகிறது. இதனால் அப்பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் சிங்கபெருமாள் கோவில் பகுதியை கடந்து செல்ல தாமதமானதால் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. மேலும் மதுராந்தகம் அருகே உள்ள ஆத்தூர் சுங்கச்சாவடியிலும் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக அணிவகுத்து சென்றது. இதேபோல கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே தமிழக கர்நாடக எல்லைப் பகுதியான ஜூஜுவாடி சோதனை சாவடியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் பயணிகள் அவதியடைந்தனர். திறனற்ற திமுக ஆட்சியில் பண்டிகை காலங்களில் இதுபோல் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவது தொடர்கதையாகியுள்ளதாகவும் இதனை தடுக்க திமுக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பொங்கல் மற்றும் தொடர் விடுமுறைக்கு சொந்த ஊருக்கு சென்ற மக்கள் மீண்டும் சென்னையை நோக்கி படையெடுத்ததால் செங்கல்பட்டு மாவட்டம் பெருங்களத்தூர் ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தென் மாவட்டங்களைச் சேர்ந்த மக்கள் சொந்த ஊர் சென்றுவிட்டு விடுமுறை இறுதி நாளில் மீண்டும் சென்னையை நோக்கி ஒரே நேரத்தில் படையெடுத்ததால் தாம்பரம் மற்றும் பெருங்களத்தூர் பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக ஊர்ந்து சென்றதால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகினர். மேலும் சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு போக்குவரத்து நெரிசலில் சிக்கி பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர். திறனற்ற திமுக அரசின் போக்குவரத்து துறை போதிய முன்னேற்பாடுகளை செய்யவில்லை என மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையம் முறையான பராமரிப்பில்லாமல் மது பிரியர்களின் கூடாரமாகவும் சிறுநீர் கழிக்கும் கழிப்பிடமாகவும் மாறியுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கோயம்பேடு பேருந்து நிலையம் முறையாக பராமரிக்கப்படாததால் குப்பைகளும் மது பாட்டில்களும் ஆங்காங்கே கிடப்பதாகவும் சில சமூக விரோதிகள் மது அருந்துவதாகவும் பேருந்து நிற்கும் நடைமேடை அருகிலேயே சிலர் சிறுநீர் கழிப்பதாகவும் மக்கள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். இதனால் கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு மக்கள் முகம் சுளிக்கும் அளவிற்கு மாறியுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து விடிய அரசின் அதிகாரிகள் கண்டுகொள்வதில்லை என வேதனை தெரிவிக்கும் மக்கள் திறனற்ற திமுக அரசு வெற்றி விளம்பரங்களை செய்வதிலேயே குறிக்கோளாக இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளனர்.